பெரிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொடு. சென்னை தேனாம்பேட்டை 8ஆம் சாலை பாண்டி பஜாரிலிருந்து தியாகராய நகர் செல்லும் திருப்பத்தில் அழகிய ஆலயம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. சென்னையிலே 350 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இன்றைய சைதாப்பேட்டை, மாம்பலம், நுங்கம்பாக்கம் ஆகிய 3 பகுதிகளும் சேர்ந்து அந்த காலத்திலே மிகப்பெரிய ஏரியாக இருந்திருக்கின்றது. அந்த ஏரியை சுற்றி கொய்யா தோப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த கொய்யா தோப்பிலே 18 குடும்பங்கள் வசித்து வந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அடாது மழை பெய்து ஏரியிலே நீர் நிரம்பி இரு கரைகளையும் அடைத்து கொண்டு நீர் செல்கின்றது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளி ஒருவன் துணி துவைப்பதற்காக மூட்டைகளை எடுத்துக்கொண்டு அந்த ஏரிக்கரைக்கு வந்தவன் ஏரியிலே நீர் நிரம்பி இருப்பதையும் இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் செல்வதையும் பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த போது ஏரியின் அலையிலே கல் ஒன்று மிதந்து அவனை நோக்கி வருகின்றது. அந்த கல்லை இறுகப்பற்றி கரைக்கு கொண்டு வந்து தான் கொண்டு வந்திருந்த துணி மூட்டைகளை அவித்து மூச்சு இறைக்க அந்த கல்லிலே அடைத்து துவைத்து கொண்டிருந்த போது அவனையும் அறியாமல் கைகள் நின்று விடுகின்றன. அவன் அந்த கல்லிலே உள்ள தான் துவைத்து கொண்டிருந்த துணியை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கின்றது. அந்த துணியிலே இரத்த பொட்டாய் திட்டு திட்டாக இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. அதனை கண்ணுற்ற அவன் அதிர்ச்சி அடைந்து அந்த துணியை எடுத்து தனது முகத்திலே வழிந்திருந்த வியர்வையை துடைத்தபோது அவனது வாயிலிருந்தும் முகத்திலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் வடிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுகின்றான். அப்போது அந்த ஊரிலே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது அந்த ஊர் நாட்டாமைக்காரரின் பணிப்பெண் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தவன் திடீரென வேலை செய்யாமல் கற்சிலையாக நிற்கின்றாள். அந்த ஊரில் உள்ள நாட்டாமைக்காரர் உடனே விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டிற்கு சென்று அந்த பணிப்பெண்ணை பார்த்து என்னம்மா நடந்தது என்று கேட்டபோது, நான் ஏரிக்கரையிலே சலவை தொழிலாளி துவைத்து கொண்டிருந்த கல்லாக இருக்கின்றேன். எனக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே கோயில் கட்டுங்கள். நான் நீர், நிலம், நெருப்பு ஆகியவற்றிலிருந்து இந்த பகுதியை காப்பாற்றுவேன் என்று அந்த பெண்மணி அருள்வாக்கு கூற நாட்டாமைக்காரரும் ஊர் மக்களும் அந்த பெண் குறிப்பிட்ட அந்த ஏரிக்கரைக்கு சென்று மூர்ச்சையாகி கிடந்த சலவை தொழிலாளியையும் அருகிலே இருந்த கல்லையும் பார்த்தபோது கல் தானாகவே உருண்டு நகர்ந்து விழுகின்றது. அந்த கல்லை அடிப்படையாக கொண்டு அலைமேல் அமர்ந்து வந்த அலையம்மனுக்கு ஆலயத்தை எழுப்பினார்கள். அலையம்மன் என்று போற்றப்பட்ட அந்த அம்மன் நாளடைவிலே ஆலயம்மன் என்ற திருப்பெயர் தாங்கி அங்கேயே தங்கி விடுகின்றார். பௌர்ணமி தோறும் இந்த ஆலயம்மன் ஆலயத்துக்கு வந்து 9 பௌர்ணமி நெய் விளக்கேற்றி வழிபட்டால் உறவுகள் மேம்படும். பிரிந்து இருந்த தம்பதியினர் ஒன்று கூடுவார்கள். புத்திர பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்று ஆன்று உரைத்த சான்றோர்களும் அருளாளர்களும் கூறுகின்ற கருத்துக்களை இன்று வரை, இந்த நிமிடம் வரை உண்மையாக்கி வருகின்றால் ஆதி காலத்திலே அலையம்மன் என்று போற்றப்பட்ட ஆலயம்மன். ஓ நமச்சிவாய். பாதம்